வணக்கம் நேயர்களே, கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியின் ஸ்ரீ ஆண்டாள் அழகர் பொறியியல் கல்லூரி வழங்கும் இலக்கு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய காலகட்டத்தில் ஒவ்வொரு வருடமும் லட்சக்கணக்கான பொறியியல் மாணவர்கள் படித்து முடித்து தேர்ச்சி பெற்று வெளியே வந்தாலும் பொறியியல் அதற்கான ஒரு என்ஜினியர் அப்படிங்கிற ஒரு பொறியாளருக்கான ஒரு தகுதி இல்லாம தான் இருக்கிறாங்கன்னே சொல்லலாம். ஒன்லி மார்க்ஸை மட்டுமே ஸ்கோர் பண்ணிக்கிட்டு செமஸ்டர்ஸை கிளியர் பண்ணிட்டு வெளியில வர ஸ்டூடெண்ட்ஸை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில பார்த்தீங்கன்னா ஒரு எம்ப்ளாயபிலிட்டி அப்படிங்கிற ஒரு ஸ்கில்லே எந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டயுமே இல்லை இல்லையா? அந்த வகையில என்ஜினியரிங்க்கும் கவர்மெண்ட் என்ன பண்ணுது போன்ற நிறைய விஷயங்களை தான் இன்றைய இலக்கு நிகழ்ச்சியில நம்ம அலசி ஆராய இருக்கிறோம். இந்தியா இண்டஸ்ட்ரீஸோட மேனேஜிங் டைரக்டர் சண்முகம் அவர்கள் நம் அரங்கத்திற்கு வருகை தந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம் நேர்களே, உங்களுடைய பல்வேறு சந்தேகங்கள் மற்றும் கேள்விகளுக்கு உடனே கால் பண்ணுங்க 0443313466 என்ற எண்ணிற்கு. சார், இந்தியா இண்டஸ்ட்ரீஸ் எனக்கு அந்த மேனுஃபேக்சரிங் கம்பெனில நீங்க என்ன மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்கீங்க? இந்தியா இண்டஸ்ட்ரீஸ் பத்தி ஒரு ஓவரால் வியூ சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். நாங்க அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் தொழிற்பேட்டையில ஓகே இந்தியா இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனத்துல 1985 ஆரம்பிச்சது. ஓகே. இப்போ எங்களுடைய மேனுஃபேக்சரிங் அதாவது உற்பத்தி என்னக்கா, எல்லா வாகனங்கள், பெரிய வாகனங்கள், கார், ஸ்மால் செக்டார், ஹெவி செக்டார், இந்த வாகனங்களுக்கு உதிரி பாகங்கள் நாங்கள் தயார் பண்ணிக்கிறோம். ஓகே. எங்களுடைய கஸ்டமர்ஸ் அப்படின்னு எடுக்கணும்னா டிவிஎஸ், கிரீவ்ஸ் காட்டன் லிமிடெட் ராணிப்பேட்டை, அப்புறம் சுந்தரம் பாஸ்னஸ், இவங்கள நாங்கள் இயர்லி வருஷ கான்ட்ராக்ட் அடிப்படையில் நாங்கள் பொருட்களை சப்ளை பண்ணிட்டு இருக்கிறோம். நிச்சயம் சார், கண்டிப்பா. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா என்ஜினியரிங் முடிச்சுட்டு வந்துட்டு வெளியில வர என்ஜினியர்ஸ் ஒரு என்ஜினியருக்கான ஒரு எம்ப்ளாயபிலிட்டி இல்லாம இருக்காங்க இல்லையா? ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்னா உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் பத்தி தெரியல, எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர்னா எலக்ட்ரானிக்ஸ் பத்தி தெரியல. அப்படி இருக்க சூழ்நிலையில அவங்களுக்கு கவர்மெண்ட் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, அவங்களை ப்ரொமோட் பண்றதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் நம்ம? இல்லை, நீங்க சொல்றது இப்ப கரெக்டா இருக்கேன். இப்போ 30 வருஷத்துக்கு முன்னாடி படித்த பிஇ ஸ்டூடெண்ட்டுக்கும் ஐடி ஸ்டூடெண்ட்டுக்கும் இப்போ இருக்கிற பிஇ ஸ்டூடெண்ட் ஐட்டுக்கும் நிறைய லாட் ஆஃப் டிஃபரன்சஸ். எப்படி இருக்குனாக்கா, இப்போ இருக்கிற பிஇ மெக்கானிக்கல் படிக்கிறாங்கனாக்கா, ஒரு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி எடுத்துட்டாக்கா அந்த மோட்டார் வெஹிக்கிள் என்னென்ன ஸ்பேர் இருக்குது கூட தெரிய மாட்டேங்குது. சின்ன ஒரு போல்ட்டு கைண்டாலும் அவங்க அடுத்த மெக்கானிக்கல் போகிறாங்க. இது ஒரு ப்ராப்ளம். ஆனால் அந்த காலத்தில் எப்படி கிடையாது, ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் ரொம்ப அதிகம். இப்போ இவங்க 4 வருஷ கேரியரை தன்னுடைய திறமையை வெளிப்படுத்துறதுக்காக படிக்காத 40,000 50,000 சம்பளத்துக்கு படிக்கிறாங்க. அது ஒரு பெரிய வீக்னஸ். போட்டியில் இன்னைக்கு பணம் நிறைய தேவைப்படுதுன்றதுக்காக நம்மளுடைய திறமையை அதிகம் தெளிவுபடுத்த ஒரு எண்ணம் இல்லாமல் இந்த கால சூழ்நிலை அப்படி இருக்குது. இந்த காம்படிஷன் வேர்ல்டுல வேகமா ஓடுறாங்களே தவிர எதுக்காக ஓடுறன்னு தெரியாது ஓடுறாங்க. இது ஒரு ஃபெயிலியர். இது அந்த காலத்து 30 வருஷம் உள்ள அந்த பிஇ படிச்சவங்களுக்கு லாட் ஆஃப் டிஃபரன்சஸ் இது இருக்கு. இதுக்கு கவர்மெண்ட் என்ன பண்ணுதுனாக்கா, இந்த கிரைசஸ், அதாவது எம்ப்ளாயபிளா, அதாவது வேலைக்கு தகுதியானவர்களா இல்லைன்னு ஒரு நிலையில நம்மளுடைய தமிழக அரசு என்ன செய்யனாக்கா, அதை திறன்மிகு ஒரு எம்ப்ளாய்மெண்ட் பெறுறதுக்கு என்ன வேணுன்றதுக்காக ஒரு தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகம்னு ஒன்று வச்சிருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்கனாக்கா, நாட் ஓன்லி என்ஜினியர்ஸ், அதாவது அன்எம்ப்ளாய், வேலை இல்லாதவங்களுக்கும் வேலை கொடுக்கணுன்றதுக்காக 8th ஸ்டாண்டர்ட்லேருந்து அப் டு +2 டிகிரி இவங்களெல்லாம் என்ன பண்றாங்கன்னாக்கா, இவங்க வேலை கத்துக்கிறதுக்காக நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் இப்போ டெவலப் ஆயிருக்கு பிரைவேட்டா. அவங்க என்ன பண்றாங்கன்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்ரோச் பண்ணி எங்ககிட்ட ஒரு 30-40 ஸ்டூடெண்ட் இருக்காங்க, இவங்களுக்கு நான் ஆட்டோமொபைல் கற்றுக் கொடுக்க போறேன், வெல்டிங் கற்றுக் கொடுக்க போறேன், ஆட்டோமொபைல் ஆட்டில் மோட்டார் தனியாக 2 வீலர் 4 வீலர் இதுக்கெல்லாம் நாங்கள் ட்ரைனிங் கொடுக்க போறோம் அப்படின்னு செக்ஷனா பிரிச்சு இந்த கேண்டிடேட் அங்கே சொல்லி கொடுக்க போறோம். கவர்மெண்ட் அப்ரோச் பண்ணக்குள்ள கவர்மெண்ட் ஃபண்ட் கொடுக்குறாங்க இவங்களுக்கு. ஒரு கேண்டிடேட்டுக்கு ஒரு ஆவரேஜா ஒரு 6,000 கொடுக்குறாங்க. ஸோ அந்த ட்ரைனிங் ஒரு 15 நாள்லேருந்து 75 நாள் வரைக்கும் அந்த டூரேஷன் நாங்கள் பிரிச்சுக்கிறோம். அதுல அவங்களுக்கு ஒரு மோட்டார் சைக்கிளை ஓபன் பண்ணிடுறோம். இதுல என்னென்ன இருக்கு, பிரேக் அசம்பிளி எப்படி இருக்கு, ஆயில் எப்படி இருக்கு, ஃபியூல் இன்ஜெக்டர் எப்படி போகுது, போல்ட் நட்டு, இதெல்லாம் சொல்லி கொடுல அவங்க ஒரு வேலைக்கு போறதுக்கு அவங்க தயார் பண்ணிடுறாங்க. ஸோ ஒரு காலேஜில் ஒரு யூனிவர்சிட்டியில் சொல்லி கொடுக்காத இதை சொல்லி கொடுக்குற ஒரு வாய்ப்பை கவர்மெண்ட்டும் எங்களுக்கு கொடுத்துருக்கு. இது போல இன்ஸ்டிடியூஷன் ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் நிறைய பண்ணின்னு இருக்காங்க. இப்போ இப்போ சென்னையில் போன வருஷம் 2015 பெரிய மழை, அதுல நிறைய பாதிச்சது சென்னை. அந்த குடிசையில் இருக்கிறவங்களுக்காக குடிசை மாற்று வாரியத்தின் கீழே இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு, அன்எம்ப்ளாய்டு பர்சனுக்கு இப்போ அதுக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு ஸ்கீம் கொடுத்துருக்கு. அவங்கள அவங்களுக்கு வேலையே இல்லையா, அவங்கள இப்போ எப்படி முதல்ல இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம்
திருவள்ளூர் காஞ்சிபுரத்தில் இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு எப்படி இந்த ட்ரைனிங் கொடுத்ததோ அதுபோல் இப்போ சிட்டி பேஸில் இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கும் பண்ணுறதுக்கு உண்டான காரியங்கள் பண்ணின்னு இருக்காங்க. அதை நாங்கள் பண்ணின்னு இருக்கோம். அம்பத்தூரில் வந்து எய்மான்ற ஒரு அசோசியேஷனில் இதை பண்ணின்னு இருக்கோம். இதில் நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட்னு ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு. அதுக்கு நாங்கள் வந்து எய்மா மூலம் அப்ரோச் பண்ணின்னு இருக்கோம். நிச்சயம் சார். இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் காலேஜஸ் வந்து இன்ஜினியரிங் சொல்லி தரதுல ஒரு இன்ஜினியர்ஸை உருவாக்குறதுல இல்லையா? ஸோ கண்டிப்பாக கவர்மெண்ட் வந்து நிறைய சப்போர்ட் பண்ணா மட்டும்தான் இன்ஜினியர்ஸ் அதிகமாக முடியும். உண்மையான இன்ஜினியர்ஸா இன்ஜினியரிங் படிச்சவங்க இருக்க முடியும். சப்சிடிஸ் வேற என்னென்னலாம் இருக்கு சார்? சப்சிடிஸ்னு கிடையாது. இப்போ எப்படி தெரியுனாக்கா, இப்போ இந்த ஏஜ் குரூப் 55 to 60 எடுத்துக்கிட்டாக்கா அவங்களுக்கு அந்த காலத்தில் அந்த வருமானம் என்னன்னு தெரிஞ்சுது. ஓகே. ஸோ படிச்சுட்டு வேலைக்கு போகணும், பணம் சம்பாதிக்கணும், ஒரு நெசசிட்டி வந்தது. டெஃபினெட்லி. ஸோ அந்த ரிவல்யூஷன் இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு கிடையாது. ஏமா இப்போ வந்து இப்போ இருக்கிற ஜெனரேஷனுக்கு தெரியணும் அவங்க ஃபாதர் ஒரு நல்ல வேலையில் இருந்திருப்பாங்க, அவங்க மதர் வேலையில் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஃபினான்ஷியல் கிரைசிஸ் வரதில்லை. அதனால இன்டெப்த் அவங்க ட்ரைனிங் போகிறது கிடையாது. வராங்க போறாங்கனாக்கா அதாவது ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து பர்சன்டேஜ் குறைஞ்சதால் தான் டேலண்ட் குறையுது. இதுதான் உண்மை. அதாவது வந்து நோ ரெஸ்பான்சிபிலிட்டி. அதனால வேலைக்கு போன்ற அவசியம் கிடையாது. அப்புறம் வந்து ஒரு சென்சிட்டிவா வந்து ஹார்ட் வேர்ட்ஸ். இப்போ நான் இருக்கிறேன், என்னுடைய எம்ப்ளாயி வந்து 30 வருஷத்துக்கு முதல்ல வந்து ஹார்ட்ஸா பிஹேவ் பண்ணி அவனை வேலையை வாங்குவான். அந்த நிலைமை இப்போ கிடையாது. லீவுனாக்கா இப்போ பர்மிஷனால லீவ் போடுறவங்க தான் அதிகம். முதல்ல லீவ் பர்மிஷன் ஒரு பேடு இருக்கும், அதுவே கிடையாது இப்போ இந்த கம்பெனிலையும். ஸோ அதனால வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி டிசிப்ளின்லாம் வந்து பர்சன்டேஜ் குறைஞ்சதால திறமைகள் குறையுது ஸ்டூடெண்ட்டுக்கு. வேற ஒன்றும் இல்லை. இப்போ முதல்ல அந்த காலத்தில் வாத்தியார் அடிச்சு படிப்பு சொல்லி கொடுத்தாங்க. இப்ப அடிக்க கூடாதுன்னே கவர்மெண்ட்லயே சட்டம் போட்டா எப்படி திருந்த மரியாதை கலந்த பயம், பொறுப்பு அதெல்லாம் கொண்டே வருது. கிடையாது. இதுல ஒண்ணு நான் சொன்னேன்னா, நாங்க படிக்கல வந்து சோசியல் கிளாஸ்னு ஒண்ணு இருந்தது, மாரல் சயின்ஸ். அது இப்ப இல்ல. எனக்கு அப்பதான் தெரியும் ஒரு வள்ளுவர் என்ன சொன்னார்னு நான் படிப்பேன். ஒரு விவேகானந்தர் என்ன சொல்லுவேன், வள்ளல் தன்மை கடையேழு வள்ளலை பத்தி எனக்கு தெரியும். இப்ப வள்ளல் தன்மை இப்ப தெரியாத இருக்கிற ஸ்டூடெண்ட்டுங்க. ஸோ அதனால நம்ம அந்த ஃபோக்கஸ், எஜுகேஷன் ஃபோக்கஸ், ட்ரைனிங் ஃபோக்கஸ் எல்லாம் நல்லா இருந்தா நல்லா இருக்கும். நிச்சயம் சார். இப்பெல்லாம் ஒரு 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்தே ஐடி கம்பெனிஸை ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு அவங்க அப்பவே படிக்க ஆரம்பிச்சிடுறாங்க இல்லையா? அதனாலதான் இருக்காங்க. கண்டிப்பாக அதுக்கு ஒரு காரணமாக இருக்கும். அடுத்து இன்ஜினியர்ஸை வந்துட்டு ஸ்கில் டெவலப்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னா 4 இயர்ஸ் முடிக்கிற சமயத்துல கூட அவங்களுக்கு அந்த ப்ராக்டிக்கல் நாலேஜ்ங்கிறது கொஞ்சம் கூட இல்லை. நெக்ஸ்ட் ஆஃப்டர் 4 இயர்ஸ் அவங்க ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு ஜாயின் பண்ணணும்னா அவங்க என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் எடுக்கணும்? எடுக்கலாம். ஒன்றும் இல்லை, நம்ம படிச்சு முடிச்சதுமே என்ன பண்ணணும், ஹையர் ஸ்டடிக்கு மாஸ்டர் இன்ஜினியரிங் போயிடுறவங்க நிறைய குரூப் இருக்கு. படிக்கணும் இல்லை, அந்த சர்டிஃபிகேட் அதை ஃபைனல் எக்ஸாம் எழுதின மறுநாளே ஒரு கம்பெனிக்கு போகலாம் அவங்க. அது வந்து இப்ப நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. அம்பத்தூர் எஸ்டேட்ல கிட்டத்தட்ட 1800 ஃபேக்டரிஸ் இருக்கு. இப்ப எங்க வேணாலும் போகலாம். இப்ப வந்து இப்ப கேரியர் அவங்க எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா, ஒரு பிஇ ஸ்டூடெண்ட்னா அவனுக்கு ஸ்டேஜ் வந்து அவரே இமேஜின் பண்ணிக்கிறாரு. அது பேஸே தப்பு. புரியுது? அது எல்லா தொழிலும் இருக்கு. இப்ப சினிமா துறைக்கு வந்தாலும் எடுத்தது ஹீரோ ஆயிட முடியாது. இப்போ என்ஜினியர் எடுத்தது உடனே டிவிஎஸ் மண்டல் லேலன் பெரிய கம்பெனி வச்சிட முடியாது. அவங்களாமே இப்ப யாரெல்லாம் இன்னைக்கு வந்து லிமிடெட் கம்பெனி பெரிய லெவல்ல இருக்காங்களோ அவங்களாம் பாருங்க 40 வருஷம்ல ஒர்க் பண்ணவங்களா தான் இருப்பாங்க. லேபர் லெவல்ல இருப்பாங்க. இப்ப இருக்கிற ஸ்டூடெண்ட் என்ன பண்ணா, அங்க இன்ஸ்டிடியூஷன்லயே காலேஜ்ல பிராக்டிகல் கிளாஸ் இருக்கோ இல்லையோ அந்த சப்ஜெக்டே விட்டுடலாம். ஆனா அவன் கத்துக்க வேண்டிய இடங்கள் இப்ப இருக்கிற இண்டஸ்ட்ரி. இண்டஸ்ட்ரி வந்து டைரக்டா ரெக்ரூட் பண்ணுவோம். ஸோ என்னுடைய ஃபேக்டரியில பாருங்க ஃப்ரெஷ் அப்படியே ரெக்ரூட் பண்ணுவோம். அவங்களுக்கு ஒரு சேலரி கொடுப்போம். அவங்க வந்து ஆனா இதுல பாருங்க எங்க கம்பெனில வந்து போன வருஷம் ஒரு 6 பேர் எடுத்தோம். 6 பேர்ல வந்து 2 பேர் தான் நிக்கிறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க, இது ஸ்மால் ஸ்கேல், இதுல நம்ம எந்த அளவுக்கு லைஃப் கிடைக்குன்னு யோசனை பண்றாங்க. ஆனா இப்ப இந்த 2 பேர் கண்டினியூஸா வேலை செஞ்சாங்களே, இப்ப 2 பேருக்கு லாஸ்ட் இயர் வந்து எம்என்சி கம்பெனில வேலை கிடைச்சிச்சு. ஸோ 12 இயர்ஸ்ல அவனுடைய சர்வீஸ், எங்ககிட்ட இருக்கிற ஒர்க்கு நாங்க வாங்கின விதங்கள் அவனை வந்து நல்ல என்ஜினியர் ஆக்கிச்சு. ஸோ இஸ் ஏ ஃபிட் ஃபார் எம்என்சி கம்பெனி. நாளைக்கு 2 பேருக்கு அப்பாயின்மெண்ட். அதனால இப்ப எடுக்கிற ஸ்டூடெண்ட்டுங்க ஸ்ட்ரெயிட்டா ஒரு கம்பெனில போயிடணும், கண்ண முடியும்னு போயிடணும். மெக்கானிக்கல் ஒர்க் ஷாப் போயிடணும். ஒரு 6000 8000 சம்பளத்துக்கு கூட போயிடணும். 6000 இல்ல, இப்ப மினிமம் 10,000 கொடுக்குறாங்க. நாட் 6000 அப்படி இல்ல, லெவலை கம்மி பண்ணிக்க வேண்டியது அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது. அவங்க என்ன பண்றாங்கன்னாக்கா, நான் ஏன் கஷ்டப்படணும்னு ஃபீல் பண்றாங்க. அதுவே தப்பு. அது கஷ்டப்படத்துக்கு தேர் நாட் ரெடி. எதிர்பார்க்கறாங்க. அது எல்லாருக்கும் கிடைக்காது, எங்களுக்கே கிடைக்காது. இப்ப இன்னைக்கு தான் நான் கொஞ்சம் வெள்ளையா சட்டை ஃபேக்டரியில இருக்குள்ள எங்களை பார்க்கல நீங்க ஒரு வேற விதமா இருக்கும். சோ அந்த ஜாப் எடுப்போம், அதுல ஆயில் இருக்கா, மைக்ரோமீட்டர் வெறும் இருக்கா, இப்படி பண்ணலாம். நாங்க டிஃபரன்ஸ் ஆக்டிவிட்டிஸ் இருப்போம். மேக்ஸிமம் நாங்கெல்லாம் டிசைன் சட்டை போடுறதுக்கு என்ன காரணம்,
அழுக்கான தெரியாதுன்றதுக்காக நாங்க டிசைன் செட்லாம் போட வேண்டிய நிலைமை சில ஓனருக்கு கிடைக்கும். ஓகே அந்த ப்ரௌனா போடுவாங்க, அந்த கிரே கலர்ல போடுவாங்க, ஒயிட்டா போட முடியாது. நிச்சயம். இதுதான் உண்மை. பட் இப்ப இருக்க ஸ்டூடண்ட்ஸ் வந்து ஒயிட் காலர் ஜாப்ல படிச்சு ஆமா முடிச்சு ஆமா அவங்க வந்து ஐடி ஸ்காலரியா ஒரு மெடிக்கல் டாக்டர் மெக்கானிக்கல் கம்பேர் பண்ணக்கூடாது. ஓகே மெக்கானிக்கல் வந்து எவர்கிரீன் ஃபீல்டு இது. எந்த காலத்துலயும் கார் அழியாது, பஸ் அழியாது, எதுவுமே அழியாது, லைஃப் லாங் இருந்துன்னு இருக்கும். பட் அவங்க வந்து சம்பாதிக்கணும்னு யாரு முடிவு பண்ணிட்டாங்களோ அவங்க நிறைய ஒர்க் பண்ணா அவங்க சம்பாதிச்சிருவாங்க. ஓகே அவங்க மைண்ட் தான். நிச்சயம் நம்மளால முடியாதுனாக்கா அவங்க வீட்டை விட்டு எழுந்திருக்க முடியாது. கண்டிப்பா. ஆமா அதுதான் உண்மை. சரி, இப்போ நீங்க ஒரு ஃபேக்டரி வச்சிட்டு இருக்கீங்க இல்லையா, மேனுஃபேக்சரிங் கம்பெனி போயிட்டு இருக்கு. ஆமா. இப்போ வெளியில வர ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட எந்த அளவுக்கு கேப்பபிலிட்டி இருக்கு சார் ஒர்க் பண்றதுக்கு? நீங்க நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பீங்க இல்லையா? அதான் இப்ப சொன்னேன் நானு, 10 பேர்ல 2 பேர் தானே செலக்ட் ஆயிருக்காங்க. கேப்பபிளா வரும்பொழுதே ஒரு 4 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு வரும்போதே ஓரளவுக்கு கேப்பபிலிட்டி இருக்கா? ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியருக்கான தகுதிகள் இருக்கா? தகுதிகள் வந்து தகுதிகளே இருக்குதான், இல்லைன்னு சொல்லிட முடியாது. இல்ல பேசிக் நாலேஜ்லாம் அதெல்லாம் இருக்கும். அதுல 50% இருக்கும். ஓகே 50% எப்பயுமே தகுதி இல்லாத கேரக்டர்ல இருக்கிற ஸ்டூடெண்ட் வச்சு நம்ம பேச முடியாதுல்ல. நிச்சயம். தகுதி அங்கே செலக்ட் ஆயிடுறாங்கல்ல. காலேஜ் இட் செல்ஃபே ட்ரைனிங் தான் போவாங்க. அந்த பிராக்டிகல் கிளாஸ் போறவங்கலாம் அவன் வெல் ப்ரிப்பரேஷன் வரான் ஃபேக்டரிக்கு, அவன் கரெக்டா இருந்துடுறான். ஓகே அங்கேயும் ஏனோ தானே இருக்கிறவங்களை வச்சு நம்ம பேசவே முடியாது. அவங்க எந்த காலத்துலயும் என்ஜினியர் ஆக முடியாது. கண்டிப்பாக படிச்சு போட்டுலாம் ஒரு கல்யாண பத்திரிகை வரும், வேற ஒன்றும் வராது. அது ஓகே வேஸ்ட். அது கவர்மெண்ட் வந்து என்ன மாதிரியான கோர்சஸ்லாம் அவைலபிளா வச்சிருக்காங்க இன்ஜினியர்ஸ்க்கு ஸ்கில் டெவலப் பண்ணிக்கிறதுக்கு? ஸ்கில் டெவலப்மெண்ட் வந்து கவர்மெண்ட்ல வந்து நாங்க இப்ப எங்களாட்ட இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கேன். இப்ப எய்மா இருக்கு அசோசியேஷன், அதுல நிக்கோலஸ்னு ஒரு இன்ஸ்டியூட் இருக்கேன், கேபிட்டல் சயின்ஸ். இப்ப 50 கிட்டத்தட்ட 10-15 இன்ஸ்டிடியூஷன் வந்து கிளாசிஃபைட் பண்ணிட்டாங்க. அதான் நான் சொல்லல, பஸ் ஓபன் பண்ணி அதுக்கு பிராக்டிக்கல், மோட்டார் சைக்கிள், வெல்டிங் செக்ஷனு, அது தட் இஸ் கால்ட் ஃபேப்ரிகேஷன்ஸ். இது போல நாங்களே வந்து அலைன்ஸ் பண்ணி இதுக்கெல்லாம் நாங்க ட்ரைனிங் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னோம். இப்போ வந்து கம்ப்யூட்டர் சிஎன்சி இருக்குல்ல, நியூமரிக்கலி கண்ட்ரோல் மிஷின், சிஎன்சி மிஷின்ஸ், அதுக்கு நாங்க ட்ரைனிங் கொடுக்குறோம். அதுல சிஎன்சி இருக்கு, வெர்டிகல் மிஷினிங் சென்டர் இருக்கு. ஸோ இதுக்கெல்லாம் நாங்க ட்ரைனிங் கொடுக்குறோம். ஸோ அவங்களுக்கு வந்து எங்களுக்கு அதுக்கு நிறைய சப்போர்ட்டும் கொடுக்கக்குள்ள கவர்மெண்ட் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது. இப்போ வந்து அதாவது வந்து இப்போ இருக்கிற நெருக்கடியில வந்து வேலை செய்ய வேண்டிய கண்டிஷன் ஒரு நாட்டினுடைய டெவலப்மெண்ட்டுக்கு இண்டஸ்ட்ரி முக்கியம். கண்டிப்பா. அதனால அது கவர்மெண்ட் பண்ணுது. அப்ப இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணுது. அதெல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாது. சப்போர்ட் பண்ண நான் எடுக்கிற விதங்கள் தான் இல்ல, எடுக்கிறவங்க 50% தான் இருக்காங்க. அவங்க நம்ம ஃபைட் பண்ணணும், கேட்கறோம், கொடுக்குறாங்க. ஓகே இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கவர்மெண்ட் லோன்ஸ்ங்கிறது எந்த அளவுக்கு அவைலபிளா இருக்கு? இல்ல லோன்ஸ் இருக்கு. இப்போ வந்து கிளாசிஃபைடு பண்ணிடுறாங்க. எப்படி தெரியுமா, ஒரு பிரான்ச்சில் வந்து ஒரு ஏரியாவுக்கு இவ்வளவுதான் கொடுக்கணும், அவங்களுக்கு வந்து ஃபண்ட் அலோகேட் பண்றாங்களா, அதுக்கு மேல அவங்களால தர முடியாது. இப்போ வந்து ஃப்ரெஷ் கிராஜுவேட்டுக்கு லோனு கொடுக்குறாங்க. ஓகே அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க வந்து ஒரு ப்ராஜெக்ட் சப்மிஷன் பண்ணிட்டு ரிப்போர்ட்டோட கொடுத்துட்டாக்கா அவங்க பண்றாங்க. அவங்களோட கேப்பபிலிட்டியை பார்க்குறாங்க, செக் பண்றாங்க, டெஸ்ட் பண்றாங்க, கொடுக்குறாங்க. இப்போ ரன்னிங் யூனிட்டுக்கு வந்து முதல்ல வந்து கொலட்ரல் செக்யூரிட்டியில் வந்து 50% 70% லோன் அவைல் பண்ண முடியும். இப்போ வந்து 100% கொடுக்குறாங்க. 100% கொடுக்குறாங்க பேங்க். நான் வந்து ஐஓபி கஸ்டமர். நான் எங்களுக்கு வந்து என்ன தெரியுமா, நான் வந்து இப்போ ஒன்றும் இல்லை, 5 crore எனக்கு அசெட் இருக்குன்னா 5 crore லோன் இருக்கு. இப்ப அந்த ஸ்டேஜ்ல வந்து எனக்கு ஹியூஜ் ஆர்டர் வந்தது. பெர் மந்த் வந்து ஒரு 20 lakhs 30 lakhs ஆர்டர் வரக்குள்ள ஃபர்தரா லோனுக்கு போகல வந்துனாக்கா எனக்கு கொலாட்ரலுக்கும் லோனுக்கும் கரெக்டா போயிடுச்சு. அப்போதான் வந்து அவர் என்ன சொல்லியிருக்காரு, சிஜிஎஸ் ஸ்கீம்னு ஒன்று வச்சுருக்கேன், அது கிரெடிட்டில் கேரண்டி ட்ரஸ்ட் ஃபார் மைக்ரோ அண்ட் ஸ்மால் செக்டர்னு. அது வந்து எதுவுமே இல்லாத ஒரு ரன்னிங் கொடுத்துட்டாங்க. அது ஸோ அதனால கொலட்ரல் மீறி லோன் கொடுக்குறாங்க. அந்த அளவுக்கு கவர்மெண்ட்லாம் சப்போர்ட் பண்ணுது. கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணுது. சப்சிடி நல்லா கொடுக்குறாங்க. இப்போ வந்து 1 crore மிஷினுக்கு வந்து 25 lakhs கொடுக்குறாங்க. நம்ம எஸ் அதெல்லாம் கொடுக்கும். அதுக்கு லிமிட்லாம் வச்சிருக்காங்க. 10 crore வரைக்கும் அவைல் பண்ணிக்கலாம். ஆமா அந்த அளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. அதை வந்து நம்ம கரெக்டாக பண்ணணும். அதில் ஒரு என்ன ஒரு பிரச்சனைனாக்கா, கவர்மெண்ட் கொடுக்குற லோனுக்கு சப்சிடி 25% கரெக்டாக வந்துடுது. இப்போ கவர்மெண்ட்ல லோன் வாங்காதவங்க பிரைவேட் போறாங்கல்ல, பிரைவேட் போகக்குள்ள வந்து அவங்கள வந்து சப்சிடி கொடுக்கறது வந்து 4 ஸ்டேஜ் பிரிக்கிறாங்க. 50% ஒரு கொடுக்குறாங்க, தென் 25%, 25%. இது ஒரு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இதை வந்து கவர்மெண்ட் கொஞ்சம் ஒரே ஸ்கெட்ச் கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும். மோரோவர் வந்து இப்போ வந்து அந்த 25% சப்சிடியை வந்து 2 ஃபைனான்சியலர் தான் கொடுக்க வேண்டியதா இருக்கு. 50% ஒன்று 50%. இப்போ லோன் வந்து 2015-16 வாங்கினா 15-16ல 50% அவைல் பண்ணலாம், 16-17 அவைல் பண்ணலாம். அது போல இல்லதான் ஒரே ஸ்கெட்ச் கொடுத்தா எங்களுக்கு நல்லா இருக்கும் இன்ஜினியரிங்க்கு. ஏமா அதுக்கு இன்ட்ரெஸ்ட்லாம் கொஞ்சம் பாதிக்காத இருக்கும். இப்போ இருக்கிற காம்படிஷன்ல வந்து அதை பண்ணிச்சுனாக்கா கவர்மெண்ட்டுக்கு நாங்க பாராட்டு தெரிவிப்போம். நிச்சயம் சார்.
இப்போ வந்துட்டு ஃபேக்டரிஸ்க்கு லோன் கொடுக்குது இல்லையா, அது இல்லாம ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்ச ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு ஓன் ப்ராஜெக்ட் பண்ணணும்னு நினைக்கிற சூழ்நிலையில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கவர்மெண்ட் லோன் அவைல் பண்ணுறாங்க. அழகா கொடுக்குதுங்க. ஒண்ணுலாம் எக்ஸ்பீரியன்ஸ்னு கிடையாது, ப்ராஜெக்ட்டுக்கு கொடுக்குறாங்க. நிறைய பேர் வாங்குறாங்க, நிறைய பேர் பண்றாங்க. அதெல்லாம் பண்றாங்க. கொலாட்ரல் செக்யூரிட்டி இல்லாதே தராங்க. ஆமா, அது வந்து 1 crore வரைக்கும் கொடுக்குறாங்க. பட் அந்த ப்ராஜெக்டை பொறுத்து இருப்பாங்க. ப்ராஜெக்ட் பண்ணல இவனுடைய ஆர்டர்ஸ் எந்த கம்பெனியில் வாங்குறான், இவனால பண்ண முடியுமான்னு அவங்க செக் பண்றாங்களா, அதில் பாஸ் பண்ண கொடுத்துறாங்க. வெரிஃபிகேஷன்ல ஓகே என்ன பண்ணிடுறாங்க, அதெல்லாம் ஒன்று பண்ணிடுறாங்க. எடுத்து பண்ணணும். அது போல நிறைய வரலையா என்டர்பிரனர் வரல. கண்டிப்பா என்டர்பிரனர்ஸ்ங்கிறது சொல்லிக்கிட்டு இருக்காங்களே தவிர இன்னும் நிறைய பேர் வராங்க. ஆமா ஆமா வராங்க, வராதே இருக்காங்க. கண்டிப்பா அது அவங்களுடைய கான்ஃபிடன்ஸ் பொறுத்து இருக்கு. நிச்சயம். அடுத்து குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டாக்ஸ் இருக்கு இல்லையா, ஆமா ஆமா ஆமா, அதுல வந்துட்டு என்ன மாதிரியான இதெல்லாம் இருக்கு? இல்ல அது நாங்க வந்து பொதுவா தொழிலதிபர்கள் அதெல்லாம் வரவேற்கிறாங்க. அதுல சில இந்த டைனி ஸ்மால் செக்டருக்கு அது வந்து இண்டஸ்ட்ரியலிஸ்டுடைய ஒரு பேனல்ல கேட்டுட்டு அதுல வந்து ஸ்ட்ரக்சர் அவங்க பண்ணா நல்லா இருக்கும். உதாரணத்துக்கு என்ன சொன்னாக்கா, நம்ம இங்கிருந்து நாம அடுத்த மாநிலத்துக்கு சப்ளை பண்றதுக்கு லாஸ்ட் இயர், இப்ப கிடையாது, இப்ப எல்லாத்தையும் ஈக்குவல் பண்ணிட்டாங்க டேக்ஸ். அப்போ வந்து ஒரு 2% ப்ராடக்ட்ல டிஃபரன்ஸ் இருந்தது. அந்த டிஃபரன்ஸால வந்து அடுத்த மாநிலத்தை நம்ம சப்ளை பண்ண முடியாத ஒரு பிரச்சனை இருந்தது. இப்போ அதெல்லாம் சால்வ் பண்ணிட்டாங்க. அது வந்து ஆல் நேஷனல் லெவலில் எல்லாம் ஒரே டாக்ஸஸ் வந்துச்சு. இப்போ அதில் ஒன்று பிரச்சனைனாக்கா, இப்போ கல்கட்டா, அஸ்ஸாம், இப்போ கர்நாடகத்துல இருந்தது. இப்போ நம்ம ஒன்றும் இல்லை, சேஃபாக இப்போ என்னுடைய ஃப்ரெண்டு நெய்வேலிக்கு சப்ளை பண்ணின்னு இருக்காரு, ப்ராடக்ட் காம்பனண்ட் சப்ளை பண்ண. அவருக்கு என்ன பிரச்சனைனாக்கா, பொருள் வந்து 100 ரூபான்னு வச்சுங்களேன். இவர் என்ன பண்ணணும், 100 ரூபா பிளஸ் சென்ட்ரல் எக்ஸைஸ் சிஎஸ்டி, அது ஒரு 12.5%. இது அக்குமுலேட் பண்ணால் 5% வேட் போட்டாக்கா கிட்டத்தட்ட 127 ருபீஸ் வந்துடும். இதுவே கல்கட்டாக்காரன் சப்ளை பண்ணால் 105 ரூபாயில சப்ளை பண்ணிடும். நல்லா புரிஞ்சுங்க. நெய்வேலி நம்ம தமிழ்நாட்டில் இருக்கு, உள்ள இருக்கிறதுக்கு 127 ரூபாய் உள்ள இருக்கிறதுக்கு. அதாவது நம்ம தமிழ்நாட்டுக்காரன் சப்ளை பண்ணாக்கா 127 ரூபாய் வருது. அதுவே கல்கட்டால சப்ளை 105 ரூபாய்க்கு சப்ளை. இந்த காம்படிஷன்ல நம்ம தமிழ், அதாவது நம்ம நாட்டில் இருக்க, நம்ம மண்ணில் இருக்க, நம்மளுக்கே அது செட் ஆகலையுமா. அங்கே டோட்டலாக ஒரு பர்ச்சேஸ்ன்னு எடுத்துக்கினாக்கா அதர் தான் தமிழ்நாடு ஸ்டேட் தான் அதிக பர்ச்சேஸ் அங்கே வாங்குவாங்க. ஸோ அது ஒரு பிரச்சனை இருக்கு. ஆமாம். ஸோ அதில் காமன் டாக்ஸஸ் வந்துட்டுனா இந்த ஜிஎஸ்டினா ஒரு பிரச்சனை கிடையாது. கெப்பாசிட்டிக்கு, அதாவது கெப்பாசிட்டி திறமைக்கு தகுந்த வியாபாரம் பண்ணலாம். ஜிஎஸ்டினா திறமைக்காரன் தான் சப்ளை பண்ண முடியும். அது ஒரு தான். இது ஒரு பை லக்கில் சப்ளை பண்றாங்க. இப்போ நானே சப்ளை பண்ணேன், நான் 4 கொட்டேஷன் கொடுத்துருக்கேன் என்எல்சியில், எல்லாமே எனக்கு ஃபெயிலியர். அவன் லோ ரேட் வரல. அவன் 100 ரூபா பொருளை 106 ரூபா 110 ரூபா கொடுத்தா அவனுக்கு 5% ப்ராஃபிட் வந்துடும். நான் 130 ரூபா கொடுத்தா தான் எனக்கு 5% ப்ராஃபிட்டும். ஸோ 110%, 140%. அங்கே 110க்கு வாங்கினாங்க, நாம போய் போயிடலாம். இது ஒரு பிரச்சனை. ஸோ காமன் டேக்ஸ் வந்தனாக்கா எல்லாருக்கும் நல்லது, இண்டிவிஜுவலுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ப்ராடக்டோட விலை அதிகமாக போவாது. என்ன பப்ளிக் இருக்காங்களா அவங்களுக்கு அது நல்லா, திறமையானவங்க ஜெயிக்கிறதுக்கும் வெளியில ஒரு சரியான ஒரு வழிகாட்டுது. ஆமா ஆமா, அது கவர்மெண்ட் பண்ணுவாங்க. அது எல்லாமே நம்ம பாசிட்டிவா எதிர்பார்க்க எல்லாம் பண்ண போறாங்க. எல்லாம் நம்ம தானே, நம்ம சொல்ல நம்மள தானே கேட்கறாங்க, எல்லாரும் பண்ண. சார் உங்களோட கான்ஃபிடன்ஸ்க்கு ஒரு நல்ல வழி கிடைக்கும் கண்டிப்பாக. இப்போ உங்களோட இந்தியா இண்டஸ்ட்ரீஸ்ல வந்துட்டு வேற எந்தெந்த மாநிலங்களுக்கு வெளியில சப்ளை பண்ணிட்டு இருக்கீங்க மேனுஃபேக்சரிங்? நான் வந்து மகாராஷ்டிரால அவுரங்காபாத் இருக்கேன். அவுரங்காபாத்ல வந்து நம்ம இந்த டிரைவலர் ஆட்டோ இருக்குல்ல, கருடா, அதுல வந்து என்ஜின்ஸ் வருதுல்ல, அதுல வந்து என்ஜின்ஸ் வந்து மேனுஃபேக்சரிங் தான் பண்றாங்க. ராணிப்பேட்டையிலும் பண்றாங்க, அவுரங்காபாத் பண்றாங்க. நான் வந்து அவுரங்காபாத் சப்ளை பண்ணிருக்கேன். நான் 2014 and 15ல வந்து குவாலிட்டி அவார்டு சதர்ன் ரீஜன் நான் தான் வாங்கினேன். ஆமா, சதர்ன் ரீஜன்ல நான் தான் வாங்கியிருக்கேன். நிச்சயம் சார், கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியின் சார்பாக ஒரு மிகப்பெரிய பாராட்டுக்கள். நீங்க குவாலிட்டி அவார்ட் வாங்கினதுக்கு. மகாராஷ்டிரா மாநிலத்துல. ஆமா ஆமா. ஓகே, வேற என்னென்ன ஸ்பேர்ஸ், ஆட்டோமொபைல் ஸ்பேர்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்கீங்க? ஆட்டோமொபைல்னா இப்போ வந்து அதுக்கு இப்போ அந்த கருடா வந்து என்ஜின்ஸ் இருக்குல்ல, என்ஜின்ஸ்ல கிட்டத்தட்ட ஒரு 11 ஸ்பேர் பார்ட்ஸ் நான் பண்றேன். இப்போ ஒவ்வொரு ஆட்டோலையும் இந்தியன் டிசைன் போகுதுன்னு எனக்கு ஒரு பெருமை. அது என்னுடைய ஃப்ரெண்டு தான் என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டார். எனக்கு தெரியாது வச்சுக்க, டெக்னாலஜி வச்சு சொல்லி கொடுத்துட்டு இதெல்லாம் நீ சப்ளை பண்ணுன்னு பண்ணாரு. அவர் மேஜர் லெவலில் பண்றாரு அந்த கம்பெனில. எனக்கு ஒரு 11 ஐட்டம் பண்ணாரு. 15 அந்த ஐட்டத்தை சக்ஸஸாக பண்ணின்னு வரேன் நான். அதுபோல டிவிஎஸ் பிரேக்ஸ் இண்டியா பண்ணியிருக்கோம். அவங்களாம் நல்ல நிறைய ஆர்டர்ஸ் கொடுக்குறாங்க. அது குவாலிட்டி, அந்த டிசிப்ளின், ஸ்டாண்டர்ட்ஸ் அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். அதுவும் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். சுந்தரம் ஃபாஸ்னஸ் பண்ணியிருக்கோம். அவங்களும் குளோபல் லெவலில் பண்ணுறாங்க.
அதர் ஸ்டேட்டுக்கு பண்ணது அவுரங்காபாத் மட்டும் தான் நான் பண்றேன். ஓகே. மீதெல்லாம் லோக்கல்ல அதே தான். நிச்சயம் சார். இப்போ இந்தியா இண்டஸ்ட்ரீஸ்ல வந்துட்டு மேனுஃபேக்சரிங் அந்த அந்த செக்ஷன் இருக்கு இல்லையா? ஆமா. அதுல என்ன மாதிரியான வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது? அதற்கு யாரெல்லாம் வந்து ரெக்ரூட் பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமா, ரெக்ரூட் பண்ணனாக்கா இப்போ வந்து ஸ்டார்ட் ஃப்ரம் ஐடிஐ ஓகே 8th ஸ்டாண்டர்ட் ஆன்வர்ட்ஸ் அப் டு பி. எங்க விட பிஇ இன்ஜினியரிங் கிராஜுவேட்டை 10 பேர் ஒர்க் பண்றாங்க. 10 பேர். 10 பேருங்க. ஐடிஐ பார்த்தாக்க ஒரு 4-5 பேர் ஒர்க் பண்றாங்க. இப்போ லேடிஸ்ன்னு பார்த்தாக்க ஒரு 15-20 பேர் ஒர்க் பண்றாங்க. ஸோ அவங்களாம் ஒரு சீரியஸ்னஸ் எல்லாருக்குமே நல்லா ஒர்க் பண்ணாங்க. இதுல என்ன தெரியுமா, ஒரு ஃபேக்டரின்னு எடுத்துட்டாக்கா 30% ஆஃப் எம்ப்ளாயி தான் நல்லா வேலை செய்வாங்க. மீது அவங்க வேலையை சும்மா அப்படியே போத்துன்னு போறவங்க தான் 70% இருப்பாங்க. இதுல வந்து 70% எம்ப்ளாயி சீரியஸா ஒர்க் பண்ணிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் அந்த இண்டஸ்ட்ரி. ஆமா. இப்போ வந்து நாங்கள் வந்து சிஎன்சி மிஷின், கம்ப்யூட்டர் நியூமெரிக்கல் மிஷின், அது ஒரு 20 வச்சிருக்கோம். வெர்டிகல் மிஷின் சென்டர் வச்சிருக்கோம். எல்லாம் ப்ரோக்ராம், ஆட்டோ ப்ரோக்ராம் அதெல்லாம். அப்புறம் வந்து கன்வர்ஷன் மிஷின் சொல்லுவாங்க, அதாவது மேனுவல் ஆப்ரேட்டிங், அதுவும் 20-30 இருக்கு. எங்க கம்பெனியில் இப்போ வந்து மாற்றுத்திறனாளிகள் 4 பேரை வேலையில் வச்சிருக்கோம். மாற்றுத்திறனாளி அண்ணா நகர்ல ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு. அங்கேருந்து அவங்க வந்து சொன்னாங்க, நீங்க இது போல வேலைடா, அவங்கள வந்து ரொம்ப நல்லா வேலை செய்யறாங்க. அவங்க நான் ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணது ஒரு எக்ஸ் அமௌண்ட்னா எக்ஸ் பிளஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அது போலங்க. அது போல எங்க அம்பத்தூர் எஸ்டேட்ல போற அவன் மாற்றுத்திறனாளிகள் வர வச்சு எல்லா கம்பெனியும் மினிமம் ஏதாவது 2-3 பேர் பண்ணா நல்லா இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு எதிர்பார்ப்பு இல்லாத இருக்க வாழ்க்கைய ஒரு கற்பனையும் பண்ணிக்க முடியாது. அவங்க என்ன கற்பனை பண்ணான்னு நம்மளுக்கு தெரியாது. இப்ப நான் என்ன சொல்ல, நான் இன்னைக்கு ஒரு சினிமாவுக்கு போனா நான் சொல்லுவேன் உங்ககிட்ட, அவங்க எங்க போய் சொல்லுவாங்க? சோ அதனால அவங்க எதுவுமே சொல்ல முடியாது. அவங்களெல்லாம் வந்து ஓரளவுக்கு மாறலா செய்யறதுக்காக அம்பத்தூர் எஸ்டேட்ல நிறைய ஃபேக்டரி ஏதாவது சர்க்குலர் கொடுக்கலாம்னு ஒரு ப்ரொபோசல் பண்ணிட்டு இருக்கோம். மாற்றுத்திறனாளி வாழ்வு. பெஸ்ட் விஷஸ் சார். கண்டிப்பா அது சீக்கிரத்துல நடக்கும். அண்ட் பாத்தீங்கன்னா இப்போ இருக்கிற மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸும் சரி, எந்த இன்ஜினியர்ஸ்மே ஒரு இன்ஜினியரா வெளில வரதுல நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இதற்கு காரணம் என்ன? 35 இயர்ஸ்க்கு முன்னாடி படிச்ச இன்ஜினியர்ஸ்க்கும் இப்ப படிக்கிற இன்ஜினியர்ஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? அதான் பணம் இருக்கு பசங்களுக்கு. இப்ப இன்னைக்கு பசங்க இன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்க தான் அந்த ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன், அவங்க அப்பா அம்மா கொஞ்சம் பணம் சம்பாதிச்சு வச்சிருக்காங்கல்ல, புரியுதுங்களா? இப்ப நான் வந்து என்னுடைய நான் எஸ்எஸ்எல்சி முடிச்சுட்டு 1 இயர் பாஸ் பண்ணிட்ட பிறகு என்னால படிக்க முடியல, எனக்கு பணம் இல்ல. அப்ப வந்து 600 ரூபா இருந்தாக்கா ப்ரீ யூனிவர்சிட்டி கோர்ஸ் முடிச்சிருப்பேன். நாங்க வந்து வீவர்ஸ் ஃபேமிலி, தறிநெய்ற ஃபேமிலி. எங்க அப்பா ஒரே பையன், ரொம்ப டிசிப்ளின். எங்க ஃபாதர்லாம் ஒழுங்கா ஒர்க் பண்ற, அவராலே 600 ரூபா கட்டி படிக்க முடியல. அந்த 1 இயர் பிரேக்ல 600 ரூபா நான் கைத்தொழில் செஞ்சு நான் வந்து என்னுடைய ஊர்ல இருந்து 300 கிலோமீட்டர் போய் ப்ரீ யூனிவர்சிட்டிக்கு படிச்சேன். மொத்தம் 16 பேர் எங்க ஊர்ல இருந்து போனான். நான் மட்டும் தான் பாஸ் ஸ்டூடெண்ட். ஆமா. அந்த பியூசி முடிச்சுட்டு பிகாம்ல வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டியில எனக்கு இடம் கிடைச்சது. அண்ணாமலை யூனிவர்சிட்டியில மெஸ் பில், சாப்பாடு பணம் இருக்குல்ல, அது அதிகன்றதுக்காக நான் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் சேர்ந்தேன். எனக்கு என்னால பணம் கட்ட முடியாது, என்னோட வறுமை. அதன் முடிச்சோன்னா பிகாம் சேர்ந்து படிச்சு முடிச்சுட்டு, அதாவது எதுக்காக நான் சொல்லனா, அந்த காலத்துல இருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டிங்க இப்ப டிஃபரெண்ட் ஆகுதுன்னு சொல்றேன். பொறுப்புகள். இப்ப பாருங்க, நான் பிகாம் முடிச்சுட்டு என்ன பண்ணனா, நான் ஒரு ஏதாவது ஒரு கிளர்க்கா தான் வேலை செய்யணும், ஏதாவது பண்ண முடியாது. நான் எனக்கு வேலையே இல்லாதல நான் அஹமதாபாத் போயிட்டேன், குஜராத் போயிட்டேன். இப்ப இருக்கிற நரேந்திர மோடி தொகுதியில நாங்க அங்க இருந்தோம். அங்க வந்து டெக்ஸ்டைல்ல ஒர்க் பண்ணோம். டெக்ஸ்டைல்ல ஒர்க் பண்ணிட்டு இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல ப்ரூஃப் ரீடர் இருந்தேன். ஒரு நாளைக்கு வந்து 14 மணி நேரம் ஒர்க் பண்ணுவேன். 4 ஹவர் தூங்க முடியாது. சோ அது காரணம் என்னன்னா, அது வறுமை பிளஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. அது இப்ப குறைவு, அதான் ஒரு பிரச்சனை. இப்ப அதே போல நான் பிகாம் முடிச்சுட்டு, இது வந்து நான் டெக்னிக்கல், நான் டெக்னிக்கல் வச்சு 150 பேர் வச்சு ஒர்க் பண்றேன். நான் டெக்னிக்கல் தெரியாது. அது காரணம் என்னன்னா, எது நம்மளுக்கு தெரியலையோ அதை அக்செப்ட் பண்ணணும். அந்த மாறல் தமிழ்நாட்டுல 70% இல்ல. தெரியாத ஒரு விஷயத்தை மறைக்கிறாங்க. கத்துக்கணுன்றத நினைக்கிறது கிடையாது. அது எங்க அவமானப்படும். இப்ப எனக்கு ஒண்ணு தெரியலனாக்கா, இப்ப என்னோட வயசு சின்னன்னா உங்களை நான் கேட்கணும், புரியுதுங்களா? நீங்க வந்து ஒரு மீடியாவில் இருக்கீங்க, மீடியாவை பத்தினா உங்ககிட்ட தான் நான் கேட்க முடியும். உங்களை கேட்கறதே எனக்கு எல்லாம் தெரியவள ஆக்ட் பண்ண வச்சுக்கா, நான் ஃபெயில் ஆயிடும். இதுதான் அதை சந்தேகம் கேட்டுடணும். எனக்கு எது தெரியலாம் நான் கேட்டுக்கோம். ஏன்னா என்னை சுத்தி இன்ஜினியர்ஸ், இது எனக்கு தெரியலன்னு நான் ஓப்பனா பேசுவேன். அது எனக்கு ரொம்ப பிளஸ் பாயிண்ட், ப்ராஃபிட்டபிளா அமைஞ்சிச்சு. அது வந்து தயக்கம், அது ஃபெயில் ஆயிடும். தயக்கம். அப்ப மாணவர்களுக்கு தயக்கம், மயக்கம், தெரியாத விஷயத்தை கேட்டு தெரிஞ்சு கேட்கறதுக்கு உண்டான அந்த மனப்பக்குவம் இந்த காலத்து இளைஞர்கள்கிட்ட கிடையாது. அதான் உண்மை. இளைஞருக்கு எல்லா நாலேஜ் இருக்கு, எந்த நாலேஜ் எங்க தேவைப்படுதோ அந்த நாலேஜ் இல்லைன்னாக்கா அது நாலேஜ் தெரிஞ்சவங்களை கேட்கணும். அதுதான் உண்மை. நாலேஜ் இல்லைன்னா சொல்லிட முடியாது. அது காரணம் இப்ப வந்து தெரிஞ்சோ தெரியுமா ஒரு பினான்சியலில வந்து நிறைய கிட்டத்தட்ட 160-70 சிட்டி பேஸ்ட வச்சு சொல்றேன், ரூரலை பத்தி பேசல. எல்லாம் ஒரு வளர்ந்தாப்புல ஒரு ஃபீலிங் இருக்கு.
எல்லா ஏரியாலாம் கொஞ்சம் வளர்ந்தாப்புல டெவலப்மெண்ட் இருக்கு. நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். இப்ப நான் என்னுடைய ஏஜ் ஒரு 19 வயசுல என்ன எனக்கு கஷ்டமா அது எங்க சன்ஸுக்கு கிடையாது. அவங்க அதை வளர்ச்சிருக்க நான் எல்லாத்தையும் இருப்போம். அதை நாங்க வந்து 3 வேளைக்கு 2 வேளை சாப்பிட்ட நாட்கள் தான் அதிகம் 20 வயசு வரைக்கும். ஸோ அந்த வறுமை எனக்கு பசி தெரியுது, அதனால நாங்க பண்ணுவோம். இப்போ நான் இன்னொரு சொல்ல விரும்புறேன். அந்த 10th இது SSLCலேருந்து +2 போகல, இது PUC போகல 1 இயர் கேப் இருந்ததுல, அந்த வறுமை பாஸ் பண்ணி படிக்க முடியல. அதனால நான் என்ன பண்ணேன், எங்க ஊரு பள்ளிகளுக்கு அந்த SSLC முடிச்சதுமே 1000 இன்னைக்கு பண்ண 15 வருஷம் நான் பண்ணி வரேன். ஆமா, அந்த எங்க ஸ்கூலுக்கு பாஸ் பண்ண பசங்களுக்கு 1000 கொடுத்துருவோம். அது நான் போய் என் கையால கொடுக்கணும் கிடையாது, பேரண்ட்ஸ் கமிட்டி அவங்களே கொடுத்துருவாங்க. ஃபங்க்ஷன்லாம் நாங்க வைக்க மாட்டோம். அதுவும் எப்படின்னா சர்டிபிகேட் வாங்குறாங்களா மார்க் ஷீட், அன்னைக்கு அந்த பணம் 1000 போயிடும். ஏமா அவனுக்கு ஸ்கூலுக்கு யூஸ் ஆகும். அது என்ன, அதனால வறுமை தெரிஞ்சதால இதெல்லாம் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை. அதை நான் ஒரு பெருமையா சொல்லல, கண்டிப்பாக இதன் மூலம் நிறைய பேர் பண்ணணும்னு சொல்லலாம். கண்டிப்பா சார், இத பாத்துட்டு இருக்க நிறைய பேர் ஓகே நம்ம இப்போ நம்ம கஷ்டத்துல இல்லனாலும் நமக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துட்டு நம்ம ஒரு லைஃப்ல கொஞ்சம் முன்னேறணும் அப்படி நினைக்கணும் இல்லையா? ஆனா இப்ப உதவி செய்யறதுக்கு உயர் செய்யறதுக்கு தமிழர்கள் வந்து ரெடி ஆயிட்டாங்க. ஆனா அந்த உதவி யாரு மூலமா போகணும்னு பிரச்சனையா இருக்கு. நிச்சயம் சார், அதுக்கு ஒரு ஆள் கிடைக்கணும்ல. கண்டிப்பா அதுக்காக சொல்லணும். இப்ப நான் அது போல பண்ணக்குள்ள நான் வந்து 15 வருஷத்துல 3 பேர் அந்த பணத்தை அவங்கள கொடுத்துட்டாங்க. நிச்சயம் சார், தொடர்ந்து பேசலாம். ஒரு நேயர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், சொல்லுங்க, உங்க பெயர் என்ன? ஓகே, இணைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. ஓகே, சொல்லுங்க சார். நம்ம பேசிட்டு இருந்தோம். இப்ப பாத்தீங்கன்னா லைஃப்ல ஒருத்தவங்க அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா தெரியாத ஒரு விஷயத்தை வெளிப்படையா சொல்லி தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இல்லன்னா முடியாது. ஓகே, அதெல்லாம் உண்மை. கண்டிப்பா சார். ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்க சொல்ல போற வேற எந்த மாதிரியான டிப்ஸ் வந்து அவங்க லைஃப்ல ஒரு பெரிய இடத்துக்கு கொண்டு போகும்? என்ன அதாவது படிக்கிறது அவங்க ஓப்பனா இருக்கணும். அவங்க படிச்சு முடிச்சுதான் அவங்க என்ன பண்ணணும்னு ஒரு விஷன் அவங்க தயார் பண்ணிக்கணும். ஓகே, அதுக்கு தகுந்த வேலை செஞ்சாக்கா இப்போ இந்த 1000 மாணவர்கள் நீங்க உறுதி செஞ்சா 1000 மாணவர்கள் சக்சஸ் ஆயிடுவாங்க. நிச்சயம் சார், அது அவங்களுக்கு விஷன். அதுக்கு தான் ஒர்க். என்னை பொறுத்தவரை காலையில வந்து 6 o'clock யாரு எழுந்திருக்கிறாங்களோ அவங்க பூரா சக்சஸ் அர்த்தம், வெற்றியாளர்கள் அர்த்தம். அவ்வளவுதான். நீங்க 9 மணிக்கு அந்த வெற்றியாளர். அது வந்து சில பேர் நைட் ஷிஃப்ட் வேலை செய்வாங்க, அவங்க எல்லாம் கிடையாது. நீங்க காலையில எழுந்துட்டு 1 hour எதுவா இருந்தாலும் ஒரு எக்ஸசைஸ் அதை முடிச்சுட்டு அவங்க வேலையை பார்த்தாக்கா, ஏதோ ஒரு பேப்பர் படிச்சுட்டு பார்த்தாக்கா எனக்கு உலகம் பூரா தெரியும் நம்ம என்னென்ன பண்ண போறோம். அது அவங்க சக்சஸர் தான், வெற்றியாளர்கள் தான். அவங்க காலையில 6 மணிக்கு வந்து ஒரு எக்ஸசைஸ் பண்ணிட்டு பேப்பர் படிச்சுட்டு நம்ம என்ன ஃபோக்கஸ் பண்ணிருக்கோம், என்ன விஷயம் இருக்கும், அதை தெரிஞ்சது தெரியாது மற்றவங்க கிட்ட தெரிவிச்சுக்கிறவங்க அவங்க எல்லாருமே வெற்றியாளர்கள் தான். ஓகே, நிச்சயம் சார். அண்ட் ரொம்ப நன்றி சார். இவ்வளவு நேரம் எங்க அரங்கத்திற்கு வந்து நிறைய நீங்களே ஒரு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டா இருந்தீங்கன்னு கூட சொல்லலாம். நிறைய பேருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த வயசுல இல்ல, அதுக்கெல்லாம் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் சொல்லி ரொம்பவே ஊக்கப்படுத்தினீங்க. அண்ட் ரொம்ப நன்றி சார். ரொம்ப சந்தோஷம். என்ன ஐச்சி கேப்டன் டிவி அழைச்சதுக்கு எனது மரியாதை கலந்த வணக்கம். ஓகே, ரொம்ப நன்றி சார். நேயர்களே, இன்றைய இலக்கு நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா அமைஞ்சிருக்கும் நம்புறோம். மீண்டும் சந்திக்கலாம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தீபிகா.